Children, today we are going to see the NEET question paper review. The question number, very easy question. The stability of Cu2 plus is more, stability of Cu2 plus is more than Cu plus salts in aqueous solution. The four options are given like this: enthalpy of atomization, hydration energy, second ionization energy, and first ionization energy. What the clue is the stability of Cu2 plus. The copper atomic number is 29. If you write the electronic configuration for the Cu2 plus means, listen, Cu2 plus means you will get the electronic configuration like this 3D9 only will come. If you write the electronic configuration for the Cu plus is 3D10. Okay, listen, if you go through this four, both the electronic configuration, according to the electronic configuration, Cu plus is more stable because this is 3D10. Okay, but Cu2 plus is 3D9. But question is what question they are asking? Listen, but the stability of Cu2 plus is stable than Cu plus in where? In aqueous solution. Why? This is the question. Do you understand the question? Cu2 plus பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா மோர் ஸ்டேபிள் எதில் ஆக்வா சொல்யூஷனில் எதை விட Cu ப்ளஸ்ஸை விட அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்தால்பி ஆஃப் அட்டாமிசேஷனா, ஹைட்ரேஷன் எனர்ஜியா, செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜியா, ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜியா கேட்குறாங்க. Cu2 ப்ளஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D9 வரும், பார்ஷியலி ஃபில்டு. அப்புறம் Cu ப்ளஸ்ஸுக்கு எழுதுனீங்கன்னா 3D10 வரும், ஃபுல் ஃபில்டு. அப்போ ஓரலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா Cu ப்ளஸ் தான் மோர் ஸ்டேபிளாக இருக்கணும். ஆனால் Cu2 ப்ளஸ் தான் மோர் ஸ்டேபிளாக இருக்குது ஆக்வா சொல்யூஷனில். ஏன்னா Cu ப்ளஸ் வந்து என்ன ஆகுதுன்னா வாட்டரோட ரியாக்ட் ஆகிட்டு Cu2 ப்ளஸ் ஆகவும் Cu ஆகவும் மாறுது. இந்த Cu2 ப்ளஸ் வந்து ரொம்ப வந்து சின்ன சைஸு. ஸோ இதை சுற்றி வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து சரவுண்ட் பண்ணிக்கும். அதனால் ஹைட்ரேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டியூ டு ஹைட்ரேஷன் எனர்ஜி ஆஃப் த Cu2 ப்ளஸ் ஒன்லி மோர் ஸ்டேபிள். ஸோ இது கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது கரெக்டுனா உங்களுக்கே தெரியும். எது கரெக்டு? செகண்டு. இதுக்கு ரீசன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரீசனை தெரிஞ்சிட்டிங்கன்னா கொஷின் எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் எழுதிடுவீங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.